வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா வெளியே போயிருந்தேன். ஸோ உங்களுக்காக பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டான மெமரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காய்ஸ். இந்த மங்கி சார் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இப்படி கையை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பாப்பா வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் ஃபன் பண்ணோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப், அங்கே பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கழுகு மாதிரி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு என்ட்ரி ஆக போகிறோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜில்னஸாக இருந்துச்சு. இந்த சம்மருக்கு வந்து செம்ம ஹாப்பியாகவும் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம ஈரோட்டில் டேக்ஸ் வேலையில் இந்த மாதிரி விஷயத்த போட்டதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவைனாச்சும் நீங்கள் போய் பாருங்கள். செம்ம க்யூட் மெமரிஸ் இது எல்லாமே நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது தான் இதோட எப்படி சொல்கிறது ஒரு அனுபவமே கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தாங்க. இப்போ டிக்கெட் என்ட்ரி கொடுத்துட்டு உள்ளே போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. வாழ்க்கையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம ஜில்னஸாக இருந்துச்சு. ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலாகவும் இருந்துச்சு. பயன்படுத்தி விட்டுக்கிட்டே உள்ளே போயிட்டு இருந்தேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் நல்லா ஃபன் பண்ணேன், நல்லா ஜாலியாக இருந்தேன், நல்லா ஹாப்பியாக இருந்தேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். செம்ம ஜில்னஸாக இருந்துச்சு இந்த இடம். உள்ளே என்ட்ரி ஆகிட்டு போகும்போது தான் செம்ம திர்லிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்குள்ளா காட்சியாக நிறைய விஷயத்த வச்சுருந்தாங்க. ஏதோ நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு மூவியில் தான் பார்த்துருப்போம். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா இங்கே பயங்கர இதாக கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவு எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த இடத்த போய் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். டெக்ஸ்டைலில் ஈரோட்டில் நம்ம ஊரில் போட்டிருக்காங்க. நீங்களே போய் பார்க்கலனா எப்படி? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் குட்டீஸோடு வந்துட்டு நிறைய வீடியோஸ் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே உண்மையாக கிட்ட போய் அது உண்மையாக இல்லையான்னு நான் தொட்டு பார்க்கும்போது தான் அதோடய ஃபீலே வந்து தெரிஞ்சு எல்லாம் பான்ஸ் மாதிரி ஒரு இதில் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் பயங்கரம் கொடுத்துருந்தாங்க. லைட்டிங் பயங்கர சூப்பருங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டிக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. இந்த தாமரை பாருங்கள், தாமரை அப்படியே ஒரு பஞ்சில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பார்க்கும்போது பயங்கர வித்தியாசமாக இருந்துச்சு. உண்மையாக இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. இவர் யாருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், இவர் எவ்வளோ அழகாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நானே உண்மையாக இல்லையான்னு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லோரும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. நான் எல்லாமே உண்மையாக பண்ணியிருக்காங்களா இல்லை பொய்யா இருக்கா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நான் அதிகமாக போனதில்லை. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் சத்தியமாக அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காய்ஸ். இது உங்களுக்குமே நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு இடம் பாருங்கள், செம்மையாக க்யூட்டாக இருந்துச்சு. இதை வந்து நான் அப்படியே ஜூம் பண்ணி எடுத்திருந்தேன். அப்படியே அழகாக இருந்துச்சு. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. செம்ம இதாக இருந்துச்சு. ஒரு கடலுக்குள்ளே இருந்து நம்ம அடிமட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து நம்ம மூவியில் இந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்த்துருப்போம். ஆனால் நான் வந்து இந்த மூவியெல்லாம் நான் பார்த்ததில்ல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? ஆனால் இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய அனுபவம். இந்த அக்காவை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த அக்கா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களா? செம க்யூட்டில். இதுக்கப்புறம் நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே சின்ன வயசில் எனக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த இடத்துல. இந்த இடம் பாருங்கள் செமையாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நான் என் ஃபேஸ் காமிச்சு ஒரு இதை எடுத்தேன். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த தாமரையை பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ என் ஃபேஸ் ரொம்ப நல்லாவே டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப அலைஞ்சனால. ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது தான் பார்த்திங்கன்னா எப்படி வந்து அது முட்டை வச்சு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்திருந்தேன். வெளியே என்ட்ரி ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா நிறைய தான் இந்த இடத்துல தான் வந்து முட்டை உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதோடய வாய் பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம அழகாக தெரிஞ்சிச்சு. எனக்கே ஐயோ இது நம்மளா இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம், சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே வெளியே போகாமையே இருந்தனால எனக்கு இது எல்லாமே புது அனுபவமாக இருந்துச்சு. இந்த பாப்பா என்னையை பார்த்து சிரித்தாங்க வேறு க்யூட்டாக.
இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். அதோட வாய் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே உண்மையாகவே அசந்துட்டேன். இப்போ சைடில் எடுப்பேன், அந்த பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக தெரிஞ்சுச்சு. இயற்கையாக வந்து இந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. எப்படி சொல்கிறது, சம்மருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நம்மளாம் நினைப்போம் இல்லையா, அதோட இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போய் செலவு பண்ணி ஒரு 4 விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் நான் வெளியே என்ட்ரி ஆனேன் காய்ஸ். பின்னாடி இது இந்த பக்கம் வெளியே போகிறேன். அந்த வெளியே போனங்காட்டி இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு திகிலான விஷயம். நான் எதை கண்டெல்லாம் பயந்தனோ அதோட மோசமானதெல்லாம் அங்கே இருந்துச்சு. அப்போ தான் முதல்ல யானைனாவே எனக்கு பயம். யானை இதெல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி தான் என்னோடய டே வந்து போச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து எனக்கு செம்ம ஃபில்ஃபில்லாக போச்சு. நான் எல்லாமே ஜூம் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ எல்லாமே நீங்களும் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் என்னோடய விலாகில் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வெளியே போனதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நேச்சுரலாக வச்சுருந்தாங்க. இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெளியே என்ட்ரி ஆக போகிறேன். இது பேக் சைடு அந்த கழுகு மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அதோட பேக் சைடு அப்படியே நேச்சுரலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வெளியே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், எனக்கு யானைனாவே பயம். இதை வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக மானோட தலை இதெல்லாம் ஆடிட்டு இருந்துச்சு. யானையோட தும்பிச்சாக்கை ஆடிட்டு இருந்துச்சு. சிங்கம் வந்து கரைச்சிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இந்த குதிரை பாருங்கள், வரி குதிரை எப்படி இருக்குன்னு. அசல் குதிரை மாதிரியே இருந்துச்சு. நானே அசந்துட்டேன். பக்கத்தில் இருக்க மங்கி பாருங்கள், இது நான், இது அவர், இது வந்து குட்டி பாப்பா மேலே இருக்குது. சரிங்களா, இதை வந்து நான் ஒரு இதாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். செம க்யூட்டாக இருக்குல்ல. நான் சொல்லிகிட்டே தான் எடுத்தேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே முடிஞ்சு. சும்மா தூரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து அது என்ன கருப்பு மாடுன்னு நினைக்கிறேன். அந்த மாடு, காட்டு மாடு, சிங்கம், புலி, அதுக்கப்புறம் வந்து இது அது என்னது, அது பேர் என்னது, ஆமையா என்னமோ இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் இருந்துச்சு. ரொம்ப கொடூரமாக பயப்படுற மாதிரியே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சமதிகளாக இருந்துச்சு. உண்மையாக கிட்ட பார்க்கும்போது உண்மையாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பயந்து ஓடிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அழகாக இருந்துச்சுங்க. உண்மையாக நீங்களும் போய் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலை
இப்போ இந்த இடத்த தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஒரிஜினலாக கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக உண்மையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஓகேவா காய்ஸ், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினப்பு வருதுங்கிறது சொல்லுங்கள். ஸோ செம்ம திகிலாக இருந்துச்சு. டிக்கெட்டும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் போயிட்டு இதை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில். அதுக்கப்புறம் நான் சும்மா அந்த தூரி கண்காட்சினா என்ன போடுவாங்களோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் கைஸ், எல்லாத்துக்கும் பாய், குட் நைட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அந்த நாய்க்குட்டி பாருங்கள், செம க்யூட்டாக இருந்துச்சு. கிளிப்பெல்லாம் குத்தி வச்சுருந்தாங்க அந்த நாய்க்கு தலை மேலே. சரி, ஓகே, பாய். ஈரோட்டில் யாராச்சும் இருந்தீங்கன்னா போயிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய், குட் நைட்.